போன சட்டசபை எலெக்ஷனில் சுயேட்சை வேட்பாளர்களை பார்த்து பேட்டி எடுத்து போடலாம், அவங்கள எந்த ஊடகமும் கண்டுக்க மாட்டேங்குது, நாமளாவது அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணலாம்னு நினச்சி ஃபோன் போட்டால் நிறைய பேர் பேட்டி கொடுக்க தயங்கினாங்க. அண்ணங்கிட்ட கேட்டுட்டு நானே உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணாங்க. ரெஸ்பான்ஸே இல்லை. விசாரிச்சதில் ஒரு உண்மை தெரிஞ்சது. அவங்கெல்லாம் பெரிய பெரிய கட்சிகளோட பினாமி சுயேட்சை வேட்பாளர்கள்னு. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் 25,000 டெபாசிட் பண்ணி நிறுத்துறாங்கன்னா சும்மா இல்லை, உள்குத்து நிறைய இருக்கு. இப்போ ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வத்தை கவுக்கிறதுக்கு அதே பேரில் இருக்கிற 5-6 பன்னீர்செல்வத்தை நிறுத்துறாங்கன்னா மக்களை மடையனாக்குற வேலை தானே இது. அப்புறம் பொதுவாக எல்லா வேட்பாளருக்கும் ஓட்டு எண்ணும்போது பூத்துக்குள்ளே போகிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. பெரிய கட்சிகள் சப்போஸ் 20 பினாமிகளை நிறுத்தினாங்கன்னா அவ்வளோ பேரும் பூத்துக்குள்ளே போயிடுவாங்க. ஏதாவது தகராறு வந்தாலும் அந்த பெரிய கட்சியோட வேட்பாளருக்கு சாதகமாக தான் இந்த 20 பேரும் செயல்படுவாங்க. முறைகேடுகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏழ்மையான சூழ்நிலையில் நல்ல நேர்மையான சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்களோட எப்படி முதலதுக்கு முன் வருவாங்க? இனம் இனத்தோட தான் சேரும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி பார்த்தா பணக்கார வேட்பாளர் பணக்கார ஆட்களுக்கு மட்டும்தான் சாதகமாக செயல்படுவான். பாமரனை கண்டுக்கவே மாட்டான். சட்டத்தை ஏன் இப்படி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்காவது புரியுதா?